பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் இணைந்து ஜெபிக்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சரி, இந்த நாளில் சில சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார் என்றால், ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரியத்தில் அற்புதம் தேவையோ அத்தனை காரியத்திலும் இயேசு அற்புதம் செய்வார். உங்களுக்கு என்ன தேவை? விடுதலை வேணுமா? சுகம் வேணுமா? சமாதானம் வேணுமா? கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? என்ன ஆசீர்வாதம் வேணும்? எந்த காரியத்தையும் செய்வதற்கு வல்லமையும் அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து. அதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரம். நிறைய சாட்சி வருது. நாங்கள் சில சாட்சிகளை தான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். என்ன டைம் இருக்குல்ல, நேரம் கருதி. இப்போது ஒரு 5 சாட்சிகளை வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கவனமாக பாருங்கள். இவங்கெல்லாம் எப்படி அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க, இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு எப்படி அற்புதம் செய்தார் என்பதை கவனித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அப்போ எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்று. விசுவாசந்தான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். நீங்கள் எவ்வளோ காணிக்கை தருவீங்க, எவ்வளோ பணம் தருவீங்க, எதுவும் அவருக்கு தேவையில்லை. வானமும் பூமியும் அவருடையது. அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் விசுவாசம். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து இயேசுவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டால் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். எப்படி பெற்றுக்கொண்டாங்க? இந்த சாட்சியை கவனிங்க. சகோதரி ஷீபா, கருங்கல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கல் என்கிற இடத்திலிருந்து சகோதரி ஷீபா. இவங்களுக்கு என்ன நடந்தது பாருங்களேன். எனக்கு திருமணமாகி 15 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். உறவினர்களும் தெரிந்தவர்களும் எனக்கு குழந்தை இல்லை என்று தெரிந்தும் கூட ரொம்ப அக்கறையாக குழந்தை இல்லையா என்று துக்கம் விசாரிப்பதை போல என்னிடத்தில் விசாரிப்பாங்க. வேணும்னே சிலர் விசாரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதான் மனுஷனுடைய சில குறுக்கு புத்தி. மற்றவங்களை துக்கப்படுத்தி பார்ப்பதில் சிலருக்கு சந்தோஷம். ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி அவங்களை காயப்படுத்துவார். பாருங்கள், அந்த சகோதரி அப்படியெல்லாம் அவர் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வேதனையான காரியம் தானே. 15 வருஷம் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களுடைய வேதனை மாற்றப் போகிறார். கவனமாக கேளுங்க. அப்போது அதற்காகவே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் செல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு வெறுமை இருந்தது. சில நேரத்தில் வெளியிடங்களில் குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும். குழந்தைக்காக சிகிச்சையை மேற்கொள்வதற்கு மருத்துவமனைக்கு செய்ய வேண்டிய செலவு தொகையே லட்சங்களில் இருந்தது. அவ்வளவு லட்சங்கள் எங்களிடத்தில் இல்லாததால் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. பணமும் இல்லை. அந்த அளவுக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பணமும் இல்லை. கடைசி வரை நாம் இருவர்தான் என்று முடிவெடுத்து வாழ்ந்து வந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை 2022ஆம் ஆண்டில் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த நிகழ்ச்சியை அவங்க யாரோ சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். அந்த ஆறுதலின் வார்த்தைக்காகவே தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். என்றால் இயேசு ஆறுதலின் தேவன். அவருக்கு ஒரு பெயர் ஆறுதலின் தேவன். நீங்கள் காயப்பட்டிருக்கிறீங்களா? யாரோ உங்களை காயப்படுத்திட்டாங்களா? உங்களை துக்கப்படுத்திட்டாங்களா? இயேசு சொல்லுவார், மகளே நீ அழாதே, மகளே நீ துக்கப்படாதே, மகனை நீ வேதனைப்படாதே, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன்னு இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். அப்படி தான் உங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அந்த ஆறுதலின் வார்த்தைக்காகவே தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஜூன் மாதத்தில் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் ஜெப வேளையில் குழந்தை இல்லாதவர்களுக்காக மிகவும் பாரத்தோடு ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் எனது கணவரும் எனது வயிற்றில் கைகளை வைத்து ஜெபித்தோம். இதில் 2 பேர் ஒருமனப்படுறாங்க. கணவனும் மனைவியை ஒருமனப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை கருத்தாக ஜெபிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு இயேசு பைபிளில் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தான் நீங்கள் கை வைத்து ஜெபிங்கன்னு சொல்லுவதற்கு காரணம். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஜெபிக்கணும்னா கை வைத்து ஒருமனப்பட்டு ஜெபிங்க. கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. என்ன நடந்த? தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபித்து வந்தோம். பார்த்தீங்களா? அந்த விசுவாசம். அவங்க விசுவாசித்துட்டாங்க. 15 வருஷம் குழந்தை இல்லை, இயேசு தந்துருவார் அப்படின்னு விசுவாசம் வந்து விட்டார். ஜெபித்த 2 மாதத்தில் நான் கருவுற்றேன்.
2023 ஏப்ரல் மாதத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்துள்ளார். பார்த்தீங்களா, கடந்த ஏப்ரல் மாதம் போன மாதம் ஆண்டு கொடுத்துட்டார். 15 வருடமாக குழந்தை இல்லாத குறையை ஒரு குழந்தையை கொடுத்து நிறைவாக்கி எங்கள் குடும்பத்தையும் ஒரு முழுமையான குடும்பமாக்கின அற்புதர் இயேசுவுக்கு நன்றி செலுத்தி மகிழ்கிறேன். துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர் இயேசு. இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இன்னொரு சகோதரி கவிதா நெல்லூர், ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் என்கிற ஒரு இடத்திலிருந்து சகோதரி கவிதா எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 அற்புதம் நடந்திருக்குது. நல்லா கவனிங்க, உங்களுக்கு இதே மாதிரி அற்புதம் தேவை. நான் கடந்த 12 வருடங்களாக ஒரு அசுத்தாவின் பிடியிலே இருந்து வந்தேன். இரவு நேரத்தில் எனக்கு பயம் வந்துவிடும். பயத்தினால் தூங்கவே முடியாது. அப்படியே தூங்கிவிட்டாலும் நடுராத்திரியில் அலறி கத்துவேன். என் பக்கத்தில் என்னுடைய பிள்ளைகள் படுக்கவே பயப்படுவார்கள். அலறி கத்துவதினால் வயிறு பயங்கரமாக வலிக்கும். இதற்காக நான் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகவில்லை. இது ஒரு பக்கம். 12 வருடமும் ஒரு அசுத்தாவி, பயப்படுத்துகிற ஆவி, தூங்க விடாது, பயமுறுத்தோ, அதனால் வயிற்று பகுதியில் ஒரு வலி. இன்னொரு பிரச்சனை, மேலும் 7 வருடங்களாக என்னுடைய வலது கையை தூக்கவே முடியாது. 7 வருஷம் அந்த வலது கை பாதிக்கப்பட்டு தூக்க முடியாது. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். 2022 வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் நீங்கள் விசேஷமாக பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலைக்காக ஜெபித்தீர்கள். உங்களோடு இணைந்து நானும் பாரத்தோடு ஜெபித்தேன். ஜெபம் முடிந்ததுமே எனக்குள் ஒரு பாரம் விலகினதை உணர்ந்தேன். அவங்களால உணர முடிந்தது, தனக்குழுந்து ஏதோ விலகிவிட்டது அந்த பயத்தின் ஆவி. அதோடு மட்டுமில்லாமல் 7 வருடமாக இருந்த கைவலியும் எனக்கு முற்றிலும் மறைந்து போனது. 2 அற்புதம் ஜெபத்தில். ஒன்று, 12 வருஷமாக பயப்படுத்தின ஆவி விலகிட்டு. இன்னொன்று, 7 வருஷமாக வலதுகை தூக்க முடியாது, அந்த வலி போய்விட்டது. நீங்கள் இப்பொழுது பயம் எதுவும் இல்லை, வயிற்று வலியும் இல்லை. நீங்கள் சொன்னதை போன்று நானும் தொடர்ந்து தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்குள் ஒரு சமாதானமும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கிறது. எனக்கு 12 வருடமாக இருந்த அசுத்தாவின் பிரச்சனையிலிருந்தும் 7 வருடமாக இருந்த கைவலி பிரச்சனையிலிருந்தும் விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், 2 பிரச்சனையிலிருந்து அற்புத விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையும் தேவை, சுகமும் தேவை. இயேசு அதை செய்வார். ஜெப நேரத்தில் நீங்கள் உங்கள் மேலே கை வைத்து ஜெபிங்க, அல்லது குடும்பத்தில் ஒருத்தர் உங்களோட இணைந்து ஜெபிக்க சொல்லுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லும்போதே உங்களுக்கு விடுதலை, சுகம் உண்டாகும். 3வது ஒரு சாட்சி, சகோதரி மெர்சி ராணி, சேலத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. பாருங்களேன், நேற்றைக்கு சொன்னல தைராய்டு பிரச்சனை கஷ்டப்பட்டு சாட்சி சொன்னாங்கல்ல. இன்றைக்கும் பாருங்கள், எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். எனக்கு 15 வருடமாக தைராய்டு பிரச்சனை இருந்தது. தினமும் காலையில் எழுந்ததுமே என்னால் பேசவே முடியாது. 1 மணி நேரம் கழித்து தான் பேச முடியும். எப்பொழுதும் சோம்பலாக இருக்கும். ஒரு வேலையை நான் செய்ய நினைத்தாலும் கூட என்னால் செய்ய முடியாது. என்னுடைய கைவிரல் நகங்கள் அனைத்தும் வெடித்து காணப்படும். 2 கால்களும் கருப்பு நிறத்தில் காணப்படும். மருத்துவர்கள் வாழ்நாள் முழுவதும் தைராய்டு மாத்திரைகள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். மாத்திரையின் பக்க விளைவுகளும் அதிகமாக கஷ்டப்படுத்தியது. ஒரு வியாதி சுகத்துக்கு மாத்திரை போட்டால் அது அடுத்த வியாதியை உண்டாக்குகிறது. பக்க விளைவு எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு வியாதியில் ஒரு கஷ்டம், மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்டின்னு அதில் ஒரு கஷ்டம். நிறைய பேர் இப்படி கஷ்டப்படுறீங்கல்ல. இந்த சகோதரி கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். 2022 வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் விசேஷமாக தைராய்டு பிரச்சனைக்காக ஜெபித்தீர்கள். பாருங்களேன், குழந்தைக்காக ஸ்பெஷலாக ஜெபித்த போது அந்த ஆசீர்வாதம் உண்டாயிற்று. தைராய்டு பிரச்சனை சுகத்துக்காக ஜெபித்த போது ஆண்டவர் உங்களை தொடுகிறார். அப்பொழுது எனது 2 பிள்ளைகளும் எனது கணவரும் என் தலை மீது கை வைத்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார்கள். பார்த்தீங்களா, குடும்பமே இணைந்து ஜெபிக்கிறாங்க.
கணவரும் பிள்ளைகளை சேர்ந்து அவங்களுடைய சுகத்துக்காக கை வைத்து ஜெபிக்கிறாங்க. ஜெபத்திலேயே ஜெபிக்கும் போதே எனக்குள் ஒரு மாற்றம் வருவதை என்னால் உணர முடிந்தது. அந்த ஹீலிங் ஆவதை சரீரத்தில் உணர முடிந்தது. மறுநாளில் இருந்து நான் மாத்திரை எடுப்பதை விசுவாசத்தோடு விட்டுவிட்டேன். என்னை சுகமானதை உணர்ந்துட்டாங்க, ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்துட்டாங்க, மாத்திரை விட்டுட்டாங்க. பெரிய ஆச்சரியம், சோர்வு, தொண்டை வலி முற்றிலும் இல்லை. நாளடைவில் என் காலில் இருந்த கருப்பு நிறமும் மாறிவிட்டது. கை விரலில் இருந்த வெடிப்பும் மாறிவிட்டது. இப்பொழுது 1 வருடத்திற்கு மேல் ஆகிறது. 2 முறைக்கு மேல் தைராய்டு பரிசோதனை செய்து பார்த்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மலாக இருக்கிறீர்கள் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். பார்த்தீங்களா, செக் பண்ணிட்டாங்க. 1 வருஷத்துக்கு மேலாயிட்டு சுகம் பெற்று அந்த டாக்டர்ஸை 2 முறை பரிசோதித்தோம், நார்மல், ஒரு வியாதியே இல்லை. நல்ல சுறுசுறுப்புடன் எல்லா வேலைகளையும் நானே செய்கிறேன். இயேசு எனக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக இயேசுவை மனதார துதித்து மகிழ்கிறேன். அவனுடைய துக்கம் பார்த்திங்களா சந்தோஷமாய் மாற்றப்பட்டது. அன்பு சகோதரி மெர்சிராணிக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணணும். நீங்கள் மோகன்லாஸை பார்க்காதங்க. மோகன்லாஸ் ஏதோ நமக்கு செஞ்சிருவார் போல். மோகன்லாஸஸ் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களைப் போல் நானும் பாடுள்ள ஒரு சாதாரண மனிதன். ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். அவர் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அதனால தானே உங்கள் சாட்சியம் ஆந்திராவில் இருந்து ஜெபிக்கிறாங்க, நெல்லூரில் அங்கே அற்புதம் நடக்கிறாரு, சேலத்திலேருந்து ஜெபிக்கிறாங்க, இயேசு அங்கே அற்புதம் செய்கிறார். இயேசு எங்கும் வியாபித்திருக்கிறவர். அமெரிக்காவில் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார், இங்கிலாந்தில் இருக்கிறார், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ பக்கத்தில் இப்போ இயேசு இருக்கிறார். இதுதான் வேதத்தின் சத்தியம். எங்கும் வியாபித்திருக்கிறவர் தான் உண்மையான கடவுள். அவர் எங்கும் வியாபித்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கி இந்த அற்புதம் 15 வருஷ பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கினார். இன்னொரு அற்புதம் பாருங்களேன், 20 வருஷ பிரச்சனை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் இது இருக்குது. நான் கடந்த 20 வருடம் எமிமாள், சகோதரி எமிமாள் கோயம்புத்தூர், அங்கே கோவையிலிருந்து நான் கடந்த 20 வருடமாக மூக்குப்பொடி போடும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். என்னுடைய உறவினர் மூலமாக விளையாட்டாக பழகின மூக்குப்பொடி பழக்கம் நாளடைவில் என்னை அடிமைப்படுத்தியது. ஒரு நாள் கூட மூக்குப்பொடி போடாமல் என்னால் இருக்க முடியாது. சில நேரங்களில் இதை நிறுத்திவிடலாம் என்று கூட நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் நிறுத்தினதே இல்லை, முடியவில்லை. ஒரு நாள் மூக்குப்பொடி வாங்க தாமதமானால் கூட பயங்கரமான கோபமும் எரிச்சலும் எனக்கு வரும். இதான் அடிமைத்தனம். ஒரு பழக்கத்துக்கு சாத்தான் நம்ம அடிமையாக்கி விடுவது. இது நல்ல பழக்கமாக, அது பொடி போடுற பழக்கம், அது ஒரு பாவம், அது ஒரு கெட்ட பழக்கம். அதுக்கு அப்படியே சாத்தான் அடிமையாக்கி விடுவது. இதே மாதிரி தான் பல வினோதமான பழக்கங்கள். இப்போ பாருங்கள், அவங்க இந்த சூழ்நிலையில் ஊரடங்கு காலத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூறும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் ஜெபித்து விடுதலை பெற்ற சாட்சிகளை வாசித்தீர்கள். சாட்சிகளை கேட்ட எனக்கும் என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற விருப்பம் வந்தது. நல்ல கவனிங்க, முதலாவது விரும்பணும். எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும், இந்த பழக்கம் எனக்கு வேண்டாம், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இதை என்னை அடிமைப்படுத்துது, இந்த தவறான பழக்கத்தை இந்த விடுதலை வேண்டும்னு முதல்ல விரும்பணும். ரெண்டாவது ஜெபிக்கணும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். பாருங்கள், விருப்பம் வந்தது. ஜெப வேளையில் விசுவாசத்தோடு நானும் இந்த பொடி பழக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் இயேசுவே என்று ஜெபித்தேன். பார்த்தீங்களா, முதல்ல விரும்பணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், மூன்றாவது ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு பதில் ஓரிரு நாட்களிலேயே முற்றிலுமாக பொடியை போட விருப்பம் இல்லாமல், அந்த விருப்பமே இல்லாமல் போய்விட்டார். அதுதான் இயேசு செய்கிறார். அந்த வேரை பிடிங்க எடுத்துருவார். அந்த பழக்கத்தினுடைய வேர், அந்த பாவத்தினுடைய வேர் எங்கே இருக்குதோ அதை பிடிங்கி எடுக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை. விருப்பமே இல்லாமல் போய்விட்டார். 20 வருடமாக இருந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து இப்பொழுது 3 வருடம் ஆகிறது. எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும்.
பார்த்தீங்களா, 3 வருஷம் ஆயிற்று. 20 வருஷம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். இன்னொரு சாட்சி பாருங்கள். இவங்களுக்கு 2 பிரச்சனை. 44 வருஷமாக ஒரு பிரச்சனை. 44 வருஷம். நீ யோசித்து பாருங்கள். 44 வருஷம் ஒரு பிரச்சனை, 24 வருஷம் இன்னொரு பிரச்சனை. இந்த 2 காரியத்தை இந்த விடுதலை கொடுத்திருக்கிறார். சகோதரி ஸ்டெல்லா செல்வகுமாரி, சென்னை. எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து என்னுடைய கையை நானே கிள்ளுகிற பழக்கமும், என்னை அறியாமலேயே என்னுடைய நாக்கை மடித்து வைத்து கொள்ளும் வினோதமான பழக்கமும் எனக்கு இருந்தது. இது வித்தியாசமாக இருக்குல்ல? இந்த மாதிரி நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அவங்க கையை அவங்களே கிள்ளிக்கிடுவாங்களாம். அப்படியே அவங்க கையையே அந்த கிள்ளுகிற ஒரு பழக்கம். நாக்கை எப்போவுமே மடித்து வச்சு கொள்ளுவாங்களாம். இது அவங்களை அறியாமலே வந்திருக்கிறது. என் கையின் முட்டி பகுதியில் கிள்ளி கிள்ளி மரத்து போய்விட்டது. சில நேரங்களில் என் அருகில் இருப்பவர்களின் கைகளில் கிள்ளி விடுவேன். திருமணமான பிறகும் இந்த பழக்கம் என்னுடன் தொடர்ந்து வந்தது. மேலும் 24 வருடங்களாக என்னுடைய முதுகு எலும்பு தேய்மான பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன். ஒன்று இந்த மாதிரி பழக்கம், இன்னொன்று ஒரு வியாதி, முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டில் பாதிப்பு. என்னால் குனிந்து நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. வலி கொடுமையாக இருக்கும். என்னால் சரியாக உட்கார முடியாது. அதிக நேரம் நிற்கவும் முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். 2021 வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் சில பேருக்கு இருக்கிற விட முடியாத பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நீங்கள் ஜெபித்தீர்கள். அப்பொழுது எனக்கும் இந்த கை கிள்ளுகிற, நாக்கை மடித்து வைத்து கொள்ளுகிற பழக்கத்திலிருந்து நான் விடுதலையாக ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம். 44 வருடமாக இருந்த என் கையை நானே கிள்ளுகிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன். நாக்கு மடிப்பதையும் நிறுத்திவிட்டேன். 44 வருஷ பழக்கம் இயேசு அப்படின்ற நேரத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறார். ஏதோ ஒரு பழக்கம் இப்படி இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கு அது தப்புன்னு தெரியுது. அது ஒரு பழக்கமாயிற்று, வெட்கமாக இருக்குது, மற்றவங்கள்ட்ட சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. இதை மாற்றிக்கொள்ள முடியல. இயேசு விடுதலை தருவார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். தொடர்ந்து தேசத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் முதுகெலும்பு வலிக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது வலியிலிருந்தும் இயேசு பூரண விடுதலை கொடுத்தார். இப்பொழுது எல்லா வேலைகளையும் செய்கிறேன். நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். நான் இயேசுவை நோக்கி ஜெபித்த போது 44 வருடமும் 24 வருடமும் எனக்கு இருந்த 2 பிரச்சனைகளிலிருந்து இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். என்னை சுகப்படுத்தின இயேசுக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரி ஸ்டெல்லா செல்வகுமாரி, சென்னையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய அற்புதம். இன்றைக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களால் விட முடியல, மாற்றிக்கொள்ள முடியல, அது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். விரும்புங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். சரி, இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி ரேகா மேரி ஜூலியட், திருநெல்வேலியிலிருந்து. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புத சுகம். இன்றைக்கி வியாதியோடு இருக்கிறீங்களா, எலும்பு பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனையை 24 வருஷம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சுகமாக்குனாங்கள்ல, இவங்களுக்கும் ஒரு எலும்பு பிரச்சனை. இயேசு எப்படி அற்புதம் செய்தான்னு சொல்ல போகிறாங்க. அந்த சாட்சியை பாருங்கள். 10 வருடம் பிரச்சனை. அவங்களே சொன்னாங்களே எவ்வளோ வேதனை இல்லை. எலும்பு தேய்மானன்றாங்க, தலை சுற்று, தலைபாரம். நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன்ற ஒரு நிலைமை வந்து விட்டது. பையன்கிட்டே சொல்லிட்டாங்க, அம்மா ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு பாதிப்பு. ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டு போயிருந்தது. இயேசு எவ்வளோ அற்புதமாக அந்த வீட்டில் அவங்க இருந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர் ஜெபிக்கிறாங்க. கணவரும் மகனும் சேர்ந்து தன் தாய்க்காக மனைவிக்காக ஜெபித்த போது இயேசு தொட்டார். அந்த தொடுதல் தான் உடனே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. நெக்ஸ்ட் டேலேருந்து பார்க்குறாங்க, எல்லாம் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. இன்றைக்கு அதே இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து உங்களுக்காக ஜெபிக்கணும். இயேசுவே என்னை தொடுங்க, என் குழந்தையை தொடுங்க, என் மனைவியை தொடுங்க, என் கணவரை தொடு, இயேசுன்ற பெயரை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும்னு இயேசுவை நோக்கி ஜெபிக்கணும். அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு.
நீங்கள் கண்ணை மூடி விசுவாசத்தோடு அவரிடத்தில் பேசும்போது அற்புதம் நடக்கும். இன்னொரு சாட்சி பார்க்கலாமா? சகோதரர் முத்துராமன், சென்னையில் பூந்தமல்லி என்கிற இடம் இருக்கிறாரு. அங்கே முத்துராமன் என்கிற ஒரு சகோதரர் பாருங்கள், இவருக்கு 19 வருஷமாக ஒரு பழக்கம். அந்த அடிமைத்தனத்திலேருந்து எப்படி விடுதலை கொடுத்தார்? நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்கள, போதை வஸ்துகள், குடிப்பழக்கங்கள், ஏதோ ஒரு காரியம். இந்த சகோதரர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அதை 1 வருஷம் குடிப்பழக்கம். பக்தி இருந்துச்சு, கடவுள் மேலே பக்தி, நம்பிக்கை, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. 8 வயசு சிறு மகள் ஜெபிக்கிற, எங்கள் அப்பாவை இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க இயேசுவே. நீ குட்டி பிள்ளைகள், உங்கள் ஜெபம் இயேசுக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் அப்பாவுடைய லைஃப்பில் மாற்றம் வந்துடும். உங்கள் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும். அந்த 8 வயசு சின்ன மகள் எழுதி வைத்து ஜெபம் பண்ணா பார்த்தீங்களா? நீங்களும் ஒரு ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளுங்க, அதில் ஜெப குறிப்பை எழுதுங்க, அதை வைத்து ஜெபிங்க. அந்த சின்ன குட்டி பிள்ளை பாருங்கள், ராத்திரியில் எழும்பி அவங்க பெற்றோர்லாம் தூங்கும்போது அந்த ஜெப குறிப்பை வைத்து எங்கள் அப்பாவை மாற்றுங்கன்னு ஜெபித்தால, அந்த ஜெபத்தை இயேசு கேட்டார். ஒரே நாள் தான் ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதான் இயேசு. இயேசு யாரையும் மதம் மாற்றுகிற தேவன் அல்ல, மனதை மாற்றுகிறவர். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை, நிம்மதி இல்லாமல் இருந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்திருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க இயேசு. இதுக்கு தான் இயேசு உங்களோட பேசுகிறார். இந்த இயேசுவை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இயேசுவின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நடக்கும். இதே மாதிரி ஒரு விடுதலை எங்களுக்கு வேணும், எங்கள் குடும்பத்தில் வேணும்னு விரும்புகிறீங்களா? அப்படியே ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். அவங்க வீடுகளில் முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உட்கார்ந்து கொள்ளுங்கள். முழங்கால் படியிட்டு பழக்கல 5 நிமிஷம்தான் ஜெபம். நீங்கள் தான் ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க உங்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி, வேதனை, கட்டிகள் இருக்கிறதோ கை வைங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து உங்கள் கணவருக்காய், மனைவிக்காய், பிள்ளைகளுக்காய், பெற்றோருக்காய், சின்ன குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் கை வைத்து ஜெபிச்சா இயேசு அற்புதம் செய்திருவார். இயேசுவே சுகம் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசுவே அற்புதம் செய்யுங்க. அப்படி ஜெபிக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரை நீங்கள் சொல்லும் போது தான் அற்புதம் நடக்கும். விசுவாசிங்க. உங்கள் பக்கத்தில் இப்போ இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். அப்படியே கை வைத்து ஜெபிங்க. பாவ பழக்கம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சில கெட்ட பழக்கம், தவறான பழக்கம், அதை விட முடியல. நீங்கள் விரும்பி இருதயத்தில் கை வைத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஜெபிக்கிறீங்களா? இப்படி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் நிற்கிறீங்க, அதற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் இயேசுவே, நான் விசுவாசிக்கிறேன். 8 வயசு குட்டி பிள்ளை ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறீங்களே அப்பா, இயேசுவே என் ஜெபத்தை கேட்கிறீங்க, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் அப்பாவை இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுவிச்சிருங்க. எங்கள் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியில் இந்த விடுதலை தாங்க. ஜெபம் பண்ணுங்க, கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. இந்த கெட்ட பழக்கம் இனி வேண்டாம், இந்த பாவ பழக்கம் இனி வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இயேசுவே என்னை தொடுங்க. சொல்லுங்க. உங்களுடைய ஜெபத்தை இயேசு கேட்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை, நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறோம். இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்க. கணவன் மனைவியை சேர்ந்து ஜெபிங்க. அல்லது தாய் அல்லது மாமியார் கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரை தொடுங்கப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க. தகப்பனே, உடைய துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொன்னீங்க. கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. குழந்தைகள் அழுகிறாங்க ஆண்டவரே, குழந்தைகள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அந்த குழந்தைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்க. அவனுடைய தகப்பனாரை தொடுங்க, தாயாருக்கு சுகம் கொடுங்க. அந்த வீட்டில் இருக்கிற மரணக்கட்டுகள் மாறட்டும், மரண வியாதிகள் மாறட்டும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே, அவருடைய நிந்தை மாறட்டும்.
ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இன்னும் 2 நிமிஷம் தான். ஜெபிங்க. இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் சாபத்தில் கஷ்டப்படுகிறோம், வறுமையில் கஷ்டப்படுகிறோம், கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவே, உதவி செய்யுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இதோ ஆண்டவருடைய கரம் தொடுகிறது, ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே நீங்கள் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு இன்றைக்கி பதில் கொடுங்க. சிறு பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் இயேசு பதில் தர்றாங்க. உங்கள் தாய் சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, உங்களுடைய தாயார் சுகமடைகிறாங்க. உங்கள் தகப்பனாருடைய குடிப்பழக்கம் மாற ஜெபிக்கிறீங்கல்ல, அவங்க மாறுகிறார்கள். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்கிறீங்கல்ல, அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவே, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீங்க, அற்புதம் செய்கிறீங்க. குடும்பங்களுக்குள்ளே துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டீங்க, எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்துட்டீங்க, விடுதலை கொடுத்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவர், கண்ணீருக்கு பதில் கொடுத்துட்டீங்க, பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்துட்டீங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்க, நோய்களை மாற்றிட்டீங்க, பிசாசின் கட்டுகளை அறுத்து எரிஞ்சிட்டீங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர், இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கட்டாய அற்புதத்தை பார்ப்பீங்க. நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிச்சிங்களோ அதில் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. இனி நீங்கள் விசுவாசிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரி, அடுத்து